இன்றைக்கி ஒரு நேச்சுரலான ஹென்னா ஹேர் டே ஆயில் பார்க்க போகிறோங்க. இந்த ஹேர் டே ஆயில் நம்மளுடைய முடிகளை நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளர்த்து கொடுக்கும். ஒரே மாதத்தில் இந்த ஹேர் டே ஆயிலோட ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாங்க. முடி வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மருதாணி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. மருதாணி இலை நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துரும். அதுக்காக தான் நம்ம மருதாணி இலையை எடுத்திருக்கோம். உங்ககிட்ட மருதாணி இலை இல்லை அப்படின்னா நீங்கள் மருதாணி பொடி ஹென்னா பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஹென்னா பவுடர் நல்லா ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். மருதாணி இலை மாதிரியே ஹென்னா பவுடரும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்து இந்த ஹேர் டே ஆயிலில் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் நம்மளுடைய பாடியை நல்லா கூலாக்கிருங்க. நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதே பார்த்திங்கன்னா உடம்பு சூடாச்சுன்னா தான் ஹேர் ஃபால் ஆகும் இல்லையா? அதை நிறுத்துறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ 50 ml தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் நம்மளுடைய முடியை நல்லா கருன்னு வளர்த்து கொடுக்குங்க. அவ்வளோ மகிமை இருக்குது இந்த கருஞ்சீரகத்தில். இந்த கருஞ்சீரகம் ஒன்று இருந்தால் போதும், நல்ல ஒரு செம்மையாக ரிசல்ட்டு கிடைக்கும். கருஞ்சீரகத்தை இந்த மாதிரி ஒரு வாட்டி ஹென்னா ஹேர் டே ஆயிலில் போட்டு செய்து பாருங்கள், ரிசல்ட்டும் செம்மையாக இருக்கும். ஓகேவா? அடுத்து இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை நல்லா வறுத்துட்டு நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு. கருவேப்பிலையை பற்றி சொல்லவே வேணாம். ஹேர் க்ரோத்துக்கு செம்மையான ஒரு இன்க்ரீடியன்ட் இந்த கருவேப்பிலையை சும்மாவே நம்ம சாப்பிடலாம். அதேமாரி தயிரில் கருவேப்பிலையை மிக்சியில் போட்டு சேர்த்து நல்லா அடித்து குடிச்சிட்டு வரலாம் வெறும் வயிற்றில். அதுவும் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்தை செம்மையாக ஆக்கி கொடுக்கும். சொட்டத்தலையில் கூட முடி வளர்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த கருவேப்பிலை பொடினால். அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் நம்மளுடைய ஸ்கேல்பெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணும். ஸ்கேல்ப்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி நிறை முடிகளை கருகருன்னு மாற்றிடுங்க. இளநிறை இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இதில் கரிசலாங்கண்ணி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரிசலாங்கண்ணி பவுடர் முடியை நல்லா கருகருன்னு வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு இது ஒரு முக்கியமான பங்காக இருக்கும். அதே மாதிரி முடியை கருப்பாக ஆக்கிறதுக்கும் இந்த ஒரு பொடி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை வச்சு ஆராய்ச்சியே பண்ணி நிரூபிச்சிருக்காங்க இந்திய ஆராய்ச்சி கூடத்தில். எலிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஓகே, இப்போ இதை நம்ம நல்லா ஒரு சுற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிங்கிள் ஆகிடும் இல்லையா? அப்போ இன்னுமே நம்மளுக்கு ரிசல்ட்டு செம்மையாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ ஒரு சுற்றி நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்தாச்சா? இப்போ நம்ம ஹேர் டே ஆயில் கரெக்டாக பக்குவமாக காய்ச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் செய்யும்போது நம்மளுடைய ஹேர் க்ரோத்து செம்மையாக இருக்கும். முடி நல்லா கருன்னு நீளமாக அடர்த்தியாக வளருங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே அதிசயமாக உங்கள் முடியை பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஒரு ஹேர் டே ஆயிலு. இந்த ஹேர் டே ஆயில் கருஞ்சீரகம் ஹேர் டே ஆயில்னு சொல்லலாம், ஹென்னா ஹேர் டே ஆயில்னு சொல்லலாம். கருஞ்சீரகத்தை ஒரு வாட்டி இந்த முறையில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இரும்பு கடாயை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியை இதில் சேர்த்துட்டு அடுப்போட ஃப்ளேமை, அதாவது ஸ்டவ்வோட ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரிசல்ட் பக்காவாக இருக்கும். சீக்கிரமே கருகிடக்கூடாது. நம்ம சேர்த்த பொருட்கள் ஆயிலில் சீக்கிரமே கருகிடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம சிம்மில் வச்சு கிராஜுவலாக ஹேர் டே ஆயிலை காய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நரைமுடியெல்லாம் கருகருன்னு மாறுறதுக்கு 100% இந்த ஹேர் டே ஆயில் ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஆயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இது ஹேர் டே ஆயில் சொல்லும் வருது எதுக்குன்னா நம்மளுடைய முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துரும். அதுக்கு தான் இதை ஹேர் டே ஆயில் அப்படின்னே நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் நல்லா
சிம்மிலேயே வச்சுட்டு நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா வந்து இந்த ஹேர் டே ஆயிலை காய்ச்சி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இரும்பு கடாயில் செய்யுங்க. அதே மாதிரி இந்த ஹேர் டே ஆயிலை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் கருகருன்னு மாறிடும். அது மட்டும் இல்லைங்க, சொட்டத்தலையில் கூட முடி வளருங்க. அந்தளவுக்கு ஒரு பவரான ஹேர் டே ஆயில் தான் இப்போ நம்ம காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போது இதை நம்ம வந்து நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே விட்டுறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அப்படியே வந்து இரும்பு கடாயிலே ஒரு நாள் பூரா வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு நாள் பூரா வச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு எப்படி வந்து ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா கருகருன்னு திக்காக கிடச்சிருக்கு. நம்ம அரைச்சி போட்டோம் இல்லையா எல்லா பொருட்களையும், அதனால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது நீங்கள் பல்காக செய்தீங்கன்னா ஒரு பெரிய பாட்டிலில் நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. வடிகட்டணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் எப்போ வேணுமோ அந்த டைமில் சின்ன ஒரு பாட்டிலில் நீங்கள் வடிகட்டி வச்சுட்டு தேவையானப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து வாரத்தில் 2 முறை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். செய்து வச்சுட்டு தடவாமலேயே சரியாக தடவாமலேயே முடி வளரலை அப்படின்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக ஒரு மாதமாவது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வாரத்தில் 2 தடவைனா 8 தடவை நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலே போதுங்க. உங்களுடைய ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். வெள்ளை முடிகளெல்லாம் நல்லா கருகருன்னு மாறிடுங்க. நரைமுடி அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போகும். இளநரை இருக்கிறவங்க இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் வடிகட்டிட்டேன். இப்போ எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம சொல்லிடலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம நைட்டே கூட நீங்கள் வந்து தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து படுத்துருங்க. மேலே வந்து ஒரு கவர் வச்சுட்டு, ஏன்னா தலகாணியில் ஒட்டும் இல்லையா, படுத்துட்டு மார்னிங் எந்திரிச்சு நல்லா மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரோக் தெரிஞ்சிச்சுன்னா அதை கூட கொடுத்து இந்த அப்படியே 1 மணி நேரம் அப்படியே திருப்பி விட்டு இன்னும் கொஞ்சம் ஆயிலை வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சும் கொஞ்சம் ஆயிலை வச்சுக்கோங்க. நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறமா மைல்டு ஷாம்பு வச்சு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருகருன்னு நல்லா திக்காக கண்டிஷனில் நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு. மைல்டு ஷாம்பு வச்சு நீங்கள் இந்த ஹேரை வந்து நல்லா வந்து அலசிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைல்டு ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. நம்ம கரெக்டான பதத்தில் ஹேர் டே ஆயிலை காய்ச்சி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹேரெல்லாம் டேமேஜாக தான் இருக்கும். எந்த ஒரு முழு பயனுமே நம்மளுக்கு இந்த ஹேர் டே ஆயில்னால் கிடைக்காது. அதனால் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது மைல்டு ஷாம்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரிசல்ட்டும் நம்மளுக்கு பக்காவாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வாரத்தில் 2 வாட்டி மாதத்துக்கு ஒரு 8 தடவை நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். உங்களோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக தெரியும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.